ஸோ நம்ம ஒரு ட்ரிப்பு ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். எங்கன்னா இங்கே பாருங்க, பெட்ரோல் பங்க்கு விரிச்சோடி கிடக்குது, ஆஃப் பண்ணிட்டு கிடக்குதுங்க. ஐயோ, டேங்க் ஃபுல்ண்ணா. என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்கு. ஓகே 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 நன்றி ப்ரோ. ரொம்ப நேரமா ஒரு தம்மி கொத்திட்டு இருக்கான் பாரு. காய்ஸ், இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் ஸோ பெட்ரோல் பங்க்கில் எல்லாம் பெட்ரோல் கிடைக்காதுன்னு தெரிஞ்சோடனே டேங்க் ஃபில் பண்ண போகிறோம் நம்ம. அது என்ன பை, எனக்கு எல்லாமே கேன் மாதிரியே தெரியுதுங்க, கேன் மாதிரி. ஆக்சுவலாக லாக்டவுன் போட்டால் நல்லாயிருக்கும்ல. இப்போது எல்லோரும் ஒர்க்கு போயிட்டு செம்ம இதுவாக இருப்பானுங்க, ரஷ்ஷாக. லாக்டவுன் போட்டு எல்லாம் ஊரில் வந்து கிடக்கடா அப்படின்னா செம்ம ஜாலியாக இருக்கும். நான் வண்டி எடுத்துன்னு போயிட்டு வீட்டிலே விட்டுட்டு சைக்கிள் ரெடி பண்ணுறவங்க, பெட்ரோல் மூட்டை கிடைக்கல அப்படின்னா சைக்கிள் ரெடி பண்ணிட்டு ஜாலியாக ஓட்டுன்னு கிடப்பேன் சைக்கிளை. பார்ப்போம். ஆக்சுவலாக எங்கள் அம்மாவும் அப்பாவும் செய்யார் போயிருக்காங்க, செய்யாருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ அவங்க தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய கேன்லாம் எடுத்துகிட்டு வந்து பெட்ரோல் டீசல்லாம் வாங்கிட்டு இருக்காங்கடா, 200 லிட்ரு. ஸோ அது உண்மையாக என்னென்னு எனக்கு தெரில, அதை நம்ம போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் பங்குக்கு போயிட்டு இன்றைக்கி எவ்வளோ லிட்டர் அப்புறம் எவ்வளோ டேங்க் ஃபுல் பண்ணிடலான் இருக்கேன். பார்ப்போம் இங்கே இருக்குதா பெட்ரோலு, கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆக்சுவலாக வண்டிலாம் வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இருக்க மாதிரி தெரில. இங்கெல்லாம் எதுவும் கூட்டமே இல்லைங்க. ஆள் இல்லையா ஜி? ஆள் இல்லையா? என்னங்க அட பாவமே, நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இங்கே பாருங்க, பெட்ரோல் பங்க்கு விரிச்சோடி கிடக்குது, ஆஃப் பண்ணிட்டு கிடக்குதுங்க. ஐயோ ப்ரோ ஏதோ சொல்கிறாரு, இருங்க என்ன கேட்போம். என்ன ப்ரோ? ஓகே ஓகே ஓகே. ஏன் இங்கே பெட்ரோல் பங்க் இது வேற என்ன காலி ஆயிடுச்சா? ஓகே 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 நன்றி ப்ரோ. என்னங்க சொன்னது உண்மை தானும்? விளாகிங் தான் ப்ரோ. சேனல் பேர் வந்து பைக் வித் மதன். ஆமாம், இன்ஸ்டாவில் இல்லை, இனிமேல் தான் இது பண்ணோம். ஆமாம், யூடியூப் மாட்டோம். என்னடா இது, எல்லாருமே கேனா தூக்கிட்டே. கடைசியில் லாக்டவுன் வந்து மொத்தமாக முடிச்சு விட்றணும்னு நினைக்கிறேன் நான். லாக்டவுன் மாதிரி போட்டால் நல்லா இருக்குன்றேன். கண்டிப்பாக நாளைக்கு ஈவினிங் அந்த மாதிரி வரும். ஐயோ, ரொம்ப என்னங்க பெட்ரோலுக்கு இப்படி அலையிற மாதிரி இருக்குது. காலையில் கூட பார்த்தேங்க பெட்ரோல் பங்க் எல்லாமே ஓப்பன் இருந்துச்சு. ஐயோ, அவங்க சொன்னதில் உண்மை தான் போல். எல்லாரும் பெட்ரோலுக்கு ரொம்ப இது பண்ணுறாங்க. பேசாம நம்ம சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யார் வம்பு இவி பைக் ஒன்று வாங்கிடணும் போலங்க. அப்போது ஒரு ஸ்கூட்டி ஒன்று வாங்கி வச்சுட்டு, பெட்ரோல் தான் டிமாண்டு, ஸோ நம்ம இவி வாங்கிடலாம். ஒரு ஸ்கூட்டி இப்போதைக்கு ஓட்டுற மாதிரி ஒரு 40K 50. உன்னை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து படிக்க வச்சு கடனை ஒன்றா வாங்கி கடை வச்சு கொடுத்த இந்த அப்பா உனக்கு தெரியல திரும்பி 50K ஒரு ஸ்கூட்டி வாங்கிட்டா பாருங்க. என்னடா இது அவ்வளோ பேருக்கெல்லாம் கொஞ்சோண்டு போட்டு எடுத்துன்னு போகிறாரு. ஓகே ப்ரோ சொன்னது இதுதான். இங்கே வந்துட்டு ஹெச்பி இருக்குன்னாரு. இதில் போயிட்டு பார்ப்போம் இருக்கா என்னன்னு. ரைட் சைடில் ஹெச்பி இருக்கும் அப்படின்னாரு. இங்கே ஒரு பங்க்கு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நானே
ஆக்சுவலாக இது செய்யார் போகிற வழிங்க. திருவருகாலில் பூந்து பழவர்காடு போயிடலாமா? பழவேற்காடுலாம் வேணாம், பாண்டிச்சேரி போயிடலாம். அடி செருப்பு. இது இங்கே இருக்கணுமே, இங்கே ஒரு பங்க் இருக்கும்னு தான் நினைக்கிறேன். இதெல்லாம் என்னது? ஏங்க இங்கே எங்கேயோ ஒரு பங்க் இருக்குங்க. பங்கு தூக்கிட்டாங்களோ? அந்த இருக்கு பாருங்க. என்னடா இதுன்னு பார்க்குறேன் நான் கூட. இங்கே ஒரு பங்க் இருக்குமே, காணலவே. நம்ம இனிமேல் வந்துட்டு பொறுமையாக ஓட்டணுங்க வண்டியே, வேறு வழியே இல்லை. என்னங்க நம்ம நிலைமை இந்த மாதிரி ஆயிடுச்சு. சே, நான்லாம் இந்த மாதிரி ஓட்டினதே கிடையாதுங்க வண்டியை. தொண்டை வேற கட்டுதுங்க. விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க, கிச்சு கிச்ச போக்குங்க. என்ன ஒரு வண்டியே அது உள்ளே போகிற மாதிரியே தெரியலையே. அவ்வளோதான்டா மாப்பிள்ள பெட்ரோலு. என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்கு? எனக்கு தான் முத பரிசு. நான் விட்டுருவேனா? நான் எப்படி செலவு பண்ணிருக்கேன் தெரியுமில? ஓ மை காட், சொன்ன மாதிரியே சரியான கூட்டமாக இருக்குங்க. சார், ஐ ஆம் நாட் ஆப்பிரிக்கன் மங்கி. ஐ ஆம் பாவம் நார்மல் மனுஷன் ஃப்ரம் ஆக்சுவலாக சிரிப்பாக இருக்குங்க. என்னடா இப்படி நிற்கிறீங்க? யாரு கோட்டு போட்டா? உனக்கு தானே போட்டேன். ஏய், உண்மையை சொல்றா. சத்தியமா உனக்கு தானே போட்டேன். ஐயோ, உள்ளே போய் மாட்டிக்கிச்சுங்க. ஆக்சுவலாக அடியில் தான் இருக்கான் பெட்ரோலு. பார்ப்போம் எவ்வளோ பிடிக்கிறானே. பெட்ரோல் ஆவி ஆகிடும். பெட்ரோல் ஆவி ஆகிடும் வெயிலில் போட்டா. அண்ட வலிக்குது, சுடுதண்ணி வச்சு கொடு. பிரிட்ஜில் இருக்க எடுத்துக்க. சரி. இது டீசல் ஐயா, இது டீசல் இது தெரிலையே. அந்தாண்டியே போட்டாங்க. எனக்கு அப்புறம் தான் கிளம்பிருங்க. ஐயா, பார்சலாவது கட்டி தரேன், அதையாவது வாங்கிட்டு போங்க ஐயா. 300ஓட மூவ் பண்ணிடலாம். கேரள கூட வாங்கிட்டு போ. ஏன்னோ போயிட்டு ஈவி பைக் ஒன்று 30,000 ஒன்று வாங்கிட்டு வந்துடணும். அவள் தான். நான் வெக்கப்பட்டு குடிடா. வந்த உடனே பேக்கெட்ல இந்த 10 ரூபா கீழே விழுந்துருச்சு. எலக்ட்ரிக் பைக்கு வாங்கி ஓடணும் கிட வேண்டியதான். பெட்ரோல் தான் தட்டுப்பாடு. காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி. டேங்க் ஃபில்ண்ணா அண்ணா அந்தாண்ட போடுறாங்களா? நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? டேங்க் ஃபுல்ண்ணா. டேங்க் ஃபுல் பண்ணி மணி மணி கொடை பிடிச்சி நைட்டுல பறக்க போற ஹைட்டுல. ஒரு வழியாக டேங்க் ஃபுல் பண்ணி வச்சுங்க. 840 ரூபாய்க்கு தான் பிடிச்சிது. அப்போது பெட்ரோல் ஆல்ரெடி இருந்திருக்கும் போல் உள்ள.
பரவாயில்லையே, எனக்கு கூட அதிகமாக பிடிக்கும்னு நினச்சேங்க. டேங்க்கு 1000 ரூபாய்க்கு மேலே பிடிக்கும். ஒரு 1200 இல்லை 1100 அந்த மாதிரி பிடிக்கும்னு நினச்சேன். 840 ரூபா தான் பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்களா எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே நின்றுட்டு இருந்தோம். நான் வீடியோ எதுவுமே கட் பண்ணவே இல்லை. இருங்க, ஆக்சுவலாக வீடியோ ரெக்கார்ட் ஆகுதா என்னன்னு தெரியலையே. ரெக்கார்டில் தான் போட்டேன். இந்த லோகநாதன் உனக்கு தெரியல? தெரியல. அத்தை மறைச்சுன்னு இதுமா. ஓகேங்க, ரெக்கார்ட் ஆகிட்டு தாங்க இருக்கு. ஐயோ, பெட்ரோல் இருக்குது பாருங்க. பெட்ரோலு அப்படியே சும்மா வண்டியை அப்படியே பொறுமையாக அப்படியே ரதம் மாதிரி, எப்படி சொல்கிறது, தேர் மாதிரி. ரதம் தேர் எல்லாம் ஒன்று தானே. ரதம் மாதிரி ஓடணும் இனிமேல் வண்டியை. இந்த ராப்பவர் இந்த 4000 RPக்கு மேலே ஏறவே கூடாது வண்டி. மைலேஜ் முக்கியம் பிக்கலே. மைலேஜ் முக்கியம் இல்லை, பெட்ரோல் இல்லை. இப்போது நம்ம பெட்ரோல் போடுறது இருந்தால் கூட பெட்ரோலு மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. முடிஞ்சு பெட்ரோல் கிடையாது. ஸோ அப்படியே வந்து நம்ம அந்த 4000 RPக்கு மேலே வண்டி ஏறினா என்ன கேளுங்க, ஏறாது. ஆக்சுவலாக இப்போ டூர் போகலான்னு நினைக்கிறேங்க. ஏன்னா பெட்ரோலே கிடைக்காதுல்ல. டூர் போயிட்டேங்கன்னா அது தள்ளினே வருவோம். நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியும். நல்லா இருக்கும்ல இது. முடியாது என்பதை முடித்து காட்டுபவனே இந்த மதன்குமார். நல்லா இருக்குல்ல டைலாகு. பெட்ரோல் இல்லைண்ணா, பட்டு இவி பைக்கில் எடுத்துகிட்டு டூர் கிளம்பிடுவோமா? முதல்ல எடுக்கிற விளாக் நான் ஒழுங்காக இந்த பூச்சி மருந்தை குடிச்சிட்டாயா. சரி வீடு வேற மருந்து வாங்கிக்கலாம். போட்டால் தானேங்க எடுக்கிற வீடியோவே போட முடியல. ஸோ இப்போ எதுக்கு நான் உள்ளே போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த பெட்ரோல் பங்க்கில் பார்த்தோம்ல, அதே மாதிரி உள்ளே நிறைய பெட்ரோல் பங்க்ஸ் இருக்குது. எங்கெங்கே எவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரவுண்ட் வச்சுட்டு வந்துடலாம் வந்தவாசியே. ஓகேங்களா? அதான் தெரிஞ்சிச்சுல்ல. என்னடா சொல்ற? அதான் தெரிஞ்சிச்சு. போயிட்டு அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு இவ்வளோ பேர் அங்கே நான் காலியாக இருந்துச்சு. சரி ஓகே, எதுவும் அந்த மாதிரி பெரிய எஃபெக்ட் எதுவும் ஆகலைன்னு நினச்சேன். பட்டு ஒரு ஸ்கூட்டி ஒன்று வாங்கிடலான் இருக்கேன். ஆக்சுவலாக இவனை சேல் பண்ணிட்டு R15 எடுத்தலான்னு இருந்தேன் ஒரு பிளானில். பட்டு ஈவி தான் எடுத்தாங்கணும் போல், வேறு வழி இல்லை. நம்ம ஈவி எடுத்துடலாம். போகலாம். நம்ம 840 ரூபாய்க்கு ஃபுல் டேங்க் பண்ணியிருக்கோங்க இவனை. நாளைக்கு வந்துட்டு ஜெட்டோ எடுத்துகிட்டு வந்துடணும். இல்லைனா அப்படியே இன்றைக்கி ஈவினிங் போயிட்டு அவனை அங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது, அதில் போயிட்டு ஃபுல் டேங்க் அடிக்க வேண்டியதுதான். முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் கேன் இருந்தால் கூட வாங்கி வைக்கிறது நல்லது. ஆனால் கேனில் கொடுப்பாங்களான்னு தெரியலையே. பெட்ரோல் தட்டுப்பாடு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இருங்க, என் ஃப்ரெண்டு வந்துட்டு பெட்ரோல் பங்க்கில் இருக்கான். போட்டு அதை பாருங்க. அவர் வந்து வாட்டர் வாஷ், அதான் வாட்டர் வாஷ் அண்ணா. அவர் என்ன சொல்கிறார், பெட்ரோல் போட்டுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் ஃபுல் டேங்க் பண்ணிட்டேன். ஓகே, ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு நிலைமை ஒரு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. ஆக்சுவலாக இந்த சண்டே வந்துட்டு சனிக்கிழமை வந்து நம்ம அவுட்டிங் வெளில போகிற மாதிரி பிளானு. அது நடக்காதுன்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி கதை இந்த மாதிரி ஆகுதுடா என்னடா அப்படி சொல்லி கேட்போம். கேட்டால் தெரியும். அவன் 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 ஆக்சுவலாக இப்போ வந்துட்டு வாலாஜாபாத்தில் இருக்கான். அங்கே என்ன இது கண்டிஷன் ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபோன் பண்ணி கேட்கலாம். முடிஞ்சால் அவங்ககிட்டையும் போவோம். ஓகேங்களா? சும்மா ஒரு விளாக் மாதிரி எடுப்போம், அவங்ககிட்ட போகலாம். நாளைக்கு முடியாதுங்க, நாளைக்கு வேலை இருக்குங்க. ஓ ப்ரோ, யார் ப்ரோ நீ? பெட்ரோல் கிடைக்காது, ஆனால் பட்டு கிடைக்காத சூழ்நிலையும் இவ்வளோ வேகமாக போறியே ப்ரோ. வா வா வா, இவனை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே வீட்டில் நிறுத்திடுங்க. இப்போதைக்கு நம்ம கையில் ஒரு 10 லிட்டர் பெட்ரோல் இருக்குது. இவனை ஓட்டினா தான் நம்மளுக்கு பெட்ரோல் காலியாகும். ஸோ அப்படியே எடுத்துகிட்டு போய் 10 போல் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே நிறுத்திடணும். வண்டியை நிறுத்திட்டு அப்படியே நம்ம செட்டோ எடுத்து ஓட்ட ஆரம்பிக்கலாம். ஏன்னா அவன் கொஞ்சம் மைலேஜ் தருவான், பெட்ரோல் போட்டு ஓட்டிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஃபுல் டேக் பண்ணிட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக. இங்கே பாருங்கள், அரே பாய், இங்கே பாருங்கள் கைஸ், எவ்வளோ பேர் நிற்கிறாங்க. ஐயோ, மனுஷன் அவங்க
ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. எல்லாம் கேள்விகளையும் வாங்கிட்டு இருக்காங்க. எங்க பெட்ரோல் பங்குக்கு வந்த நிலைமையை பார்த்தீங்களா? அப்படி சொல்லக்கூடாது, நிலைமைன்னு சொல்லக்கூடாது, பெட்ரோல் பங்குக்கு வந்த வாழ்வை பார்த்தீங்களா? சொன்ன மாதிரி ஒன்று ஈஸியாக கிடைக்குதுன்றப்போ அதோட மதிப்பு கிடைக்காது. அது கிடைக்காதுன்றது கிடைக்காதுன்னு சொல்லும்போது தான் அதோட வேல்யூ புரியுதுல்ல எல்லாருக்கும். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம. வேல்யூ பெட்ரோல் இல்லைன்னா கோவிந்தா கோவிந்தா தான் போல. அங்கேருந்து வந்தமே ஒரு 20 ரூபா பெட்ரோல் காலிட்டு இருக்கும். ஒரு 20 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுக்கலாமா? இதெல்லாம் ரொம்ப காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நான். ரொம்ப ஓவருடா அப்படின்றீங்களா? பார்ப்போம். என்ன எங்கே காலியாக இருக்கு? ஆனால் மிஷின்லாம் ஆளும் தான் இருக்குது. ஒரு வேளை பெட்ரோல் காலியும். சும்மா போயிட்டு கேட்போமா பெட்ரோல் இருக்கானே? கேட்போம். காசா பணமா சும்மா கேட்போம். ஆண்டி பிடிங்க ஆண்டி. எனக்கு அப்படி வந்து கேட்கலாம். ஆக்சுவலாக பெட்ரோல் இல்லைன்னு நினைக்கிறேங்க. பெட்ரோல் இருக்காண்ணா? இல்லையா? ஓ பேட்டரி டவுனா? ஓகேப்பா. அச்சோ நல்ல வேலை. கடவுள் மாதிரி வந்து சொன்னாருங்க, அந்த ஹெச்பி பங்குக்கு போங்க ப்ரோ, அங்கே பெட்ரோல் இருக்குன்னு. இல்லைன்னா நம்மளும் இந்த மாதிரி தான் சுற்றி அலைஞ்சிட்டு இருக்கணும் போல். கடைசி வரைக்கும் நான் அந்த பங்குக்கு போயே இருக்க மாட்டேன். வா மனசங்க ஒரு மனசன். ஆக்சுவலாக அவரோட வண்டி ஒன்று இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணி அனுப்பணும். அது நம்ம ஆளே தெரில போல் அவருக்கு. நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படி சொல்லி நினச்சேன். ஓகே. அப்புறம் தான் அவர் அங்கே வந்தது அவரோட ஃப்ரெண்டு வண்டி. ஆக்சுவலாக அவரோட வண்டி இல்லை, அவரோட ஃப்ரெண்டு வண்டிக்கு வந்துட்டு அவர் வந்து அங்கே உட்காந்துட்டு இருந்தார். வா இனிமேல் இந்த பெரிய வண்டியெலாம் வெளில வரும் வாய்ப்பே கிடையாது. காசு வச்சுருந்தா கூட பெட்ரோல் கிடையாது, போக்கடா அப்படின்னு துரத்தி விட்டுருவாங்க. நான் என்ன பண்றது? மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் பிறந்ததுல இருந்தே இப்படிதான். இவன் என்ன பண்றான்? மெக்கானிக் என்ன பண்றான்னு பார்ப்போமா? ஆக்சுவலாக ஃப்ரெண்டோட கடைக்கு போகணுன்னா பேட்ரி டெட் ஆயிடுச்சுங்க. பேட்ரி ஃபுல் டெட் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே நான் வந்துட்டு கடைக்கு வந்துட்டு அப்படியே கொஞ்சம் அங்கே வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இப்போ தாங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்கேன். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு ட்ரிப்பு ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். எங்கன்னா அதிரப்பள்ளி போகலான்னு ஒரு ஐடியாங்க. அதிரப்பள்ளி போயிட்டு அங்கே ஏதாச்சும் ஒரு ஆஃப் ரோடு இருந்தால் போகலான்னு. இந்த ட்ரிப்புக்கு வந்துட்டு இவனை தான் எடுத்துகிட்டு போகலான்னு ஒரு ஐடியா. என்ன பண்ண போகிறான்னு தெரில தலைவன். மைலேஜ் எப்படி கொடுப்பான்னு தெரில. ஓகே. ஸோ அதனால் இவனை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ட்ரிப்பில் இவன் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குறான் அப்படிங்கிறது, எவ்வளோ மைலேஜ் கொடுக்குறான், என்னென்ன கோளாறுகள் வரப்போகுது, என்ன நம்மளுக்கு எப்படி எது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டி தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அதனால தான் இந்த ட்ரிப்பே நான் போகிறேன். நம்மளுக்கு எவ்வளோ பட்ஜெட் செலவாகுது சத்தியமாக காசு இப்போ 1 ரூபா கூட இல்லைங்க என்கிட்ட. நான் இனிமேல் தான் ரெடி பண்ணோம். ஆக்சுவலாக நாளைக்கு நைட்டு கிளம்புற மாதிரி வந்துட்டு என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான். இப்போ வரைக்கும் என் கையில் 1 ரூபா கூட இல்லை. அவன் வந்துட்டு 500 ரூபா தரானாமா. அப்புறம் என் கையில் வந்துட்டு 5000 ரூபா ரெடி பண்ண சொல்லியிருக்கான். ஆனால் எங்கே போவேன் 5000 ரூபாய்க்கு ஒன் டே? ஆக்சுவலாக இந்த டைமுக்கு நாளைக்கு இந்த டைமுக்கு கிளம்பணுன்னா 5000 ரூபா தேவை. இன்னும் 12 மணி நேரமா 24 மணி நேரமா ஆமாம், இன்னும் 24 மணி நேரம் தான் எனக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே நான் 5000 ரூபா ரெடி பண்ணால் யார் கையில் கடன் கேட்குறது என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரில. ஸோ அந்த வண்டிக்காரர் வந்துட்டு இன்னும் வேலை முடியலைங்க. அதனால் ஃபுல் பேமெண்ட் கொடுப்பாரான்றது டவுட்டு. ஸோ அவருக்கு பேமெண்ட் கொடுத்துட்டாரு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது.
நாளைக்கு வேறு முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் நாளைக்கு ஈவினிங், அதாவது நாளைக்கு நைட்டு வந்துட்டு ஒரு 8 to 9 அந்த மாதிரி டைமில் வந்துட்டு ரைடு வந்து பிளான் பண்ண போகிறோம். பட் என்ன கோளாறுகள் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியலை. பார்ப்போம், நடப்பதெல்லாம் நன்மைக்கே நடக்கட்டும். ஓகே, நம்ம ஒரு லாங் டிரைவ் எடுக்க போகிறோம் அப்படின்னாலே கொஞ்சம் பதட்டமாக தாங்க இருக்குது. ஏன்னு தெரில. அதுவும் இவனை வச்சுட்டு ரைடர்ற நான் இப்போ எந்த ஒரு ஃபீலிங்குமே பண்ண மாட்டேன். எனக்கு காசு பற்றாக்குறை இருக்கிறதா, ஸோ அதனால் எப்படி மேனேஜ் பண்ண போகிறேன்னு தெரியல. நாளைக்கு 12 மணிக்குள்ளே ஆக்சுவலாக இப்போ என் கையில் ஒரு 1500 ரூபா இருக்குது. மீதியை நான் எப்படி தேற்ற போகிறேன், எப்படி எடுக்க போலீஸ்காரங்களாம் நிற்கிறாங்க. எனக்கே எனக்கு கொஞ்சம் தேய்ச்சி கூட, நானும் தேய்ச்சிக்கிறேன். எனக்கு கொஞ்ச நேரம் காரு கூடுறா, நானும் தேய்ச்சிக்கிறேன். ஆடா போங்கடா. அதான்டா, எனக்கு கொஞ்சம் காடு கூடுறா, நானும் தேய்ச்சிக்கிறேன். அப்போ இருக்குமா தெரியலையே, இருந்தால் குத்துடலாம்.